என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அரணான பட்டணம் போலவும் உயர்ந்த மதில் போலவும் காணப்படுவதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மெய்தானே, ஐஸ்வர்யம் திரளாயிருக்கிற ஜனங்களுக்குள் அவர்களையும் அறியாமல் ஒரு எண்ணம் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். அது என்ன தெரியுமா? எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மள்கிட்ட தான் இது இருக்கே, இதை வைத்து நம்மளால் சாதிக்க முடியும். கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும், அடிதடி சண்டையாக இருக்கட்டும், எதுனாலும் பார்த்துக்கலாம், நம்ம கையில் தான் இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கே, அதை கொண்டு எதையும் சாதிக்க முடியும். நோய்வாய்ப்பட்டால் என்ன, இந்த மருத்துவமனை இருக்குது, இந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம கையில் இல்லாத பணமா 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மள்ட்ட சொத்து இருக்குது. அரணான பட்டணம் போல காணப்படுகிறது, உயர்ந்த மதிலை போல காணப்படுகிறது பாருங்கள். அதனால்தான் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில், ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதாயிருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் அவர்கள் தங்கள் முழு நம்பிக்கையும் தங்கள் ஐஸ்வர்யத்தின் மீது தான் வைத்திருக்கிறார்களே தவிர கர்த்தர் மீது வைக்கவில்லை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மகனே மகளே, நீ உன் வாழ்க்கையிலே கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், நல்ல உத்தியோகத்தில் காணப்படலாம், வீடு வாசல்கள் என்று சொல்லி உன் வாழ்க்கையிலே சொத்துக்கள் நிறைந்து காணப்படலாம். ஆனால் அதன் மீது நம்பிக்கையை வைத்து பொன்னையும் பொருளையும் மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு முற்றுமுடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையை சார்ந்திருக்க ஆரம்பியுங்கள். அவர் மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் மகிமைப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.